அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடிய 6 நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மற்ற நட்சத்திரக்காரங்களும் சுற்றலாமா என்ன அப்படி அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான். நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது திருவண்ணாமலை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இது கோபுர வாசல். பொதுவாக இங்கே நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தை பொறுத்தவரை சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ரெட்டப்பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பூத நாராயண பெருமாளை அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் கிரிவலத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கேஷுவலாக ரெகுலராக நடக்கக்கூடிய தரிசனம். இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து ஈசான லிங்கத்தில் முடியும். உங்கள் லைஃப் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி இதுக்கு மேலே என்னால் லைஃப்பை ரன் பண்ண முடியல, என்னால் இதுக்கு மேலே செயலிழந்து நிற்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னே தெரில அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கிரிவலத்தை இப்போ சொன்னால் போல் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த 2 விநாயகரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு ஈசானி லிங்கத்தில் ஆரம்பித்து குபேரலிங்கம், வாயுலிங்கம், வருணலிங்கம், நிருதலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம், இந்திரலிங்கம் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கோவில் கோபுரவாசலில் போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக மாறும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஒரு புது விதமான லைஃப் ஏற்படும். நான் ஏற்கனவே என்னோட நிறைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்குன்ற பேரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த உடனே தான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.